இப்போது இது பார்த்தோன்னா ஒரு ஹாப்பி நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதுசாக ஒரு கேஸ் மாதிரி ஒன்று போட்டாங்க ஹைகோர்ட்டில் கேஸ் பண்ணிட்டு என்ன சொன்னாங்கன்னா, ஒரு சில ஸ்டேட்டில் நிறையா மெடிக்கல் காலேஜஸ் இருக்குது, ஒரு சில ஸ்டேட்டில் பார்த்தீங்கன்னா மெடிக்கல் காலேஜோட எண்ணிக்கை கம்மியாக இருக்குது. இதனால் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அப்போது நம்ம ஒரு யூனிஃபார்மாக இருக்கணும், இவ்வளோ பாப்புலேஷனுக்கு இவ்வளோ என்ன இருக்கணும், மெடிக்கல் காலேஜஸ் இருக்கணும், இவ்வளோ பாப்புலேஷனுக்கு இவ்வளோ மெடிக்கல் சீட்ஸ் ஆச்சு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்க்குலர் வந்துச்சு. ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா ஹைகோர்ட் என்ன பண்ணிட்டாங்கன்னா ஓகே அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆஸ் பர் தட் சர்க்குலர் 100 ஸ்டூடெண்ட்ஸ் ஓட சீட் இருக்கும். ஓகேவா, 100 சீட் பர் மில்லியன். 1 மில்லியனுக்கு எவ்வளோ சீட் இருக்கணும், 100 சீட்ஸாவது இருக்கணும். பர் மில்லியன் அப்படின்னா ஒன்றும் இல்லை, 10 லட்சம்னு அர்த்தம். ஓகேவா, 10 லட்சம் ஒரு ஸ்டேட்டோட பாப்புலேஷன் 10 லட்சம் இருக்குது அப்படின்னு சொன்னால், ஆமாம், அதில் 100 MBBS சீட்டாவது இருக்கணும். ஸோ ஒரு சில ஸ்டேட்டுக்கு பார்த்தீங்கன்னா இந்த நம்பர் அதிகமாக இருக்குது, ஒரு சில ஸ்டேட்டில் இந்த நம்பர் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்குது. அதுவும் பாப்புலேஷன் ரொம்ப அதிகமாக இருக்குது, ஆனால் நம்பர் ஆஃப் சீட்ஸ் எப்படி இருக்குது, ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. எந்த காலேஜில் இந்த நம்பர் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடுல தான் இருக்கிறதுலே அதிகம். அப்போ தயவுசெய்து யாருமே ஓகேவா தப்பாக எடுத்துடாது, அச்சோ இப்போ தமிழ்நாட்டில் நிறைய சீட் இருக்குன்னா இப்போ சீட் குறைய போதா அப்படின்னா கேட்டால் கண்டிப்பாக இல்லை. ஏன் அப்படின்னா நம்ம 2011 சென்செக்ஸ் எடுத்தோம்னா தமிழ்நாடோட பாப்புலேஷன் 7.7 crore. ஓகேவா, அப்படின்னா 77 மில்லியன் சொல்லலாமா? 77 மில்லியன், 1 மில்லியனுக்கு 100 சீட்டு. அப்போ 77 மில்லியனுக்கு எவ்வளோ சீட்டு? 7700. ஆனால் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு சீட் இல்லை. நம்மள்ட்ட அஃபிஷியலாக பார்த்தீங்கன்னா 63 காலேஜ் கிட்ட இருக்குன்னு வச்சுக்கோமே, ஒரு காலேஜுக்கு 100 சீட்டு. ஓகேவா, ஸோ நம்மள்ட்டே பார்த்தோன்னா 6300 தான் இருக்கு. சரியா, அப்போ நம்மளுக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா சீட்ஸ் தேவை, கரெக்டாக இல்லையா? உத்தரப்பிரதேஷ்க்குலாம் பார்த்தோன்னா பாப்புலேஷன் ரொம்ப அதிகம், 24 crore கிட்ட இருக்காங்க. ஓகேவா, அப்போ 240 மில்லியனா? அப்போ அவங்கள்ட்ட எத்தனை மெடிக்கல் சீட் இருக்கணும்? 24,000 மெடிக்கல் சீட்ஸ் இருக்கணும், கரெக்டாக இல்லையா? உத்தரப்பிரதேசில் எவ்வளோ மெடிக்கல் சீட் இருக்கணும்? 24,000 மெடிக்கல் சீட் இருக்கணும். ஆனால் அவங்கள்ட்ட இருக்கிற சீட்டோட எண்ணிக்கை பார்த்தோன்னா ஒரு 6,000 கிட்ட தான் இருக்குது. சரியா, அதுதான். அப்போ நல்லா பாரு, இதில் எங்களுக்கு என்ன சார் நல்ல நியூஸ் அப்படின்னா, தமிழ்நாட்டில் மட்டும் இது வந்து இம்ப்ளிமெண்ட் ஆச்சு அப்படின்னு சொன்னால் தமிழ்நாட்டில் நம்பர் ஆஃப் சீட்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். தமிழ்நாட்டில் நம்பர் ஆஃப் சீட்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா உங்களுக்கான சான்சஸ் அதிகமாகும். கரெக்டாக நிறைய ஸ்டூடெண்ட்ஸை சேர்த்துக்க போகிறாங்கன்னா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணுறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்கும். யோசிச்சு பாரு, உத்தரப்பிரதேஷ் மாதிரி ஸ்டேட்டில் இப்போ 6000 பேர் தான் அப்ளை பண்ணியிருக்கான், கரெக்டாக இல்லையா? 6000 பேருக்கு தான் சீட் கிடைக்குதுன்னு வச்சுக்கோ. இப்போ அந்த ஸ்டேட்டில் எத்தனை சீட் வந்துருச்சு? 24,000 சீட் வருது. அப்போ மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க ஸ்டேட்லேயே அலாட் ஆகிட்டாங்கன்னா ஆல் இண்டியா கோட்டாவில் நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணலாம்ல. அதே மாதிரி நம்ம ஸ்டேட்டில் ஆல் இண்டியா கோட்டாவில் வரவனோட எண்ணிக்கை என்ன ஆயிடும்? கம்மியாயிடும். ஏன்னா அவங்கவுங்க ஸ்டேட்டில் இருக்கிறதுலே அதிகமான சீட் உள்ள தமிழ்நாடுக்கே இந்த ரூல்ஸ் வச்சு கம்மியான காலேஜஸ் தான் இருக்குது. சொல்கிறது புரியுதா? இதுக்கு மேல சீட்ஸ் இன்கிரீஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்களா? நியூ மெடிக்கல் காலேஜஸ்க்கு அலௌட் கிடையாது. சி, அதுக்கு தான் ஹைகோர்ட் இது பண்ணாங்க. ஹைகோர்ட்டில் என்ன சொல்லிட்டாங்கன்னா, கண்டிப்பாக 10 லட்சம் மக்கள் இருக்காங்கன்னா அங்கே ஒரு 100 சீட்டாச்சு இருக்கணும். இப்போ என்எம்சி என்ன சொன்னால் இதுக்கு மேலே கூட்டுறது கொஞ்சம் கஷ்டம். ஓகேவா, அப்போது நம்பர் ஆஃப் சீட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணி ஆகணும். ஒன்று காலேஜ் இன்க்ரீஸ் பண்ணி, இல்லைன்னா நம்பர் ஆஃப் சீட்ஸை இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ அதான் அந்த மாதிரி காலேஜில் புது காலேஜ் சீட் வரும். சப்போஸ் இந்த மாதிரி வருது அப்படின்னு சொன்னால் கூட நியர்லி 40,000 சீட்ஸ் எக்ஸ்ட்ராவாக வாய்ப்பு இருக்கும். அப்படிங்கிற பார்த்தோன்னா இது ஒரு ஹாப்பி நியூஸ் தான். ஆனால் தெரியல, அது என்னன்னு தெரியல. பட் இதில் என்ன பிரச்சனை என்ன அப்படின்னா, ஹைகோர்ட் இது ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இது எப்போ இம்ப்ளிமெண்ட் ஆகிட்டு அதுக்கப்புறம் இது எப்போ
நம்ம ஊருக்கு வந்து எக்ஸ்ட்ரா காலேஜஸோ எக்ஸ்ட்ரா சீட் வரப்போகுதுங்கிறது நம்மளுக்கு தெரியாது. ஸோ மேபி நம்ம இந்த இடத்துல ப்ரே மட்டும்தான் பண்ண முடியும். சட்டு புட்டுன்னு இது வந்து ஒரு முடிவு எடுத்துகிட்டு இது என்ன பண்ணலாம், நம்பர் ஆஃப் சீட்ஸை வந்து அதிகப்படுத்தலாம். ஸோ ஒரு சில கட்சிகள் வந்து நீட்டே வேணான்னு சொல்கிறவங்க தயவுசெய்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள், இதை சப்போர்ட் பண்ணிவிட்டு கண்டிப்பாக என்ன பண்ணலாம், அட்லீஸ்ட் நம்ம ஸ்டேட்டுக்கு மட்டுமாவது இது இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்கன்னா நம்பர் ஆஃப் சீட்ஸ் நம்ம ஸ்டேட்டில் என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்கும். ஸோ இது பார்த்தோன்னா ஒரு புது அப்டேட்டு அது சொல்லணும்னு நினச்சி அதனால சொல்லிட்டேன். தேங்க்யூ.